நடந்ததுக்கு அப்புறம் திமுக அரசு எந்திரம் என்னென்னலாம் செய்தது வேகமா செயல்பட்டது, துரிதமா செயல்பட்டது. அதை மட்டும் இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு வேகம் எந்த அரசாங்கமே காட்டியிருக்காது. அந்த நரேட்டிவ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நரேட்டிவ்க்கு எதிராக தான் அதிமுக பிஜேபி எல்லாம் என்ன சொன்னுச்சுன்னா, இல்ல உங்க அரசு எந்திரத்துடைய ஃபெயிலியரை நீங்க மறக்க பாக்குறீங்கன்னு சொன்னுச்சு. நீங்க உடனே என்ன பண்ணிட்டீங்க, விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்கன்னு சொல்லி மடைமாற்றி இது கூட்டணிக்காக பண்றாங்க, வெங்காயத்துக்காக பண்றாங்க, வெள்ளை பூண்டுக்காக பண்றாங்கன்னு உங்க நரேட்டிவா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். என்ன வாமாஞ்சா இந்த நாள் வரைக்கும் திரு டிடிவி தினகரன் இப்ப நீங்க விஜய் எவ்வளவு சிலாகித்து பேசினார். நான் நடுநிலையா தான் நீங்க கேட்டிருக்கேன். நடுநிலையான சிந்தனையாளரா இருந்தா இப்ப என்ன தெரியுமா கேட்டிருக்கணும், சார் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன் என் மேல குற்றம் சாட்டுறீங்கல்ல, சம்பவத்துக்கு முன்னாடின்னு தானே நீங்க சொல்ல வரீங்க, என்ன உங்க குற்றச்சாட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கணும். நீங்க சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்டர்வியூ 40 நிமிஷம் போனாலும் நீங்க அந்த பாயிண்ட்டுக்குள்ள என்ன போக விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க நரேட்டிவ் என்னன்னா ஆஃப்டர் சம்பவம். சார் சம்பவம் ஆசா மூசா கிடையாது. சம்பவத்துக்கு முன் நீங்க வர மாட்டீங்க, சம்பவத்துக்கு பின் தான் வருவீங்க. ஏன்னா உங்க நரேட்டிவ் அது. சம்பவத்துக்கு முன்பு என்ன நடந்தது?